அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு 640வது நாட்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காசாவினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்ட அதே நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகளும் பாலஸ்தீன மண்ணை அநியாயமாக அபகரிக்கக்கூடிய யூதர்களும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக காசாவில் மக்கள் கொன்று குவிக்கப்படுகிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் மக்கள் கொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 15,000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் இந்த யுத்தம் நடைபெற்ற 640 நாட்களுக்குள்ளாக வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சுமார் 11,240 தாக்குதல்களை மேற்கு கரையில் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது. 11,280 தாக்குதல்கள் என்பது கற்பனைக்கு எட்டாத தாக்குதல்களாக இருக்கிறது. இந்த வெஸ்ட் பேங்க்ங்கிறது மஹ்மூத் அப்பாஸ் உடைய கட்டுப்பாட்டிலும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய பகுதி. மஹ்மூத் அப்பாஸ் பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் நான் தான் என்று பீற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் 11,280 இடங்களில் தாக்குதல்களை 640 நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இவர்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்கிற கேள்விதான் எழுகிறது. ஏன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? இந்த நிலையில தான் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 105 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 356க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிற அதே நேரம் மரணித்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில், அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபட்டிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை பெறுவார்கள் என்பதை நம்ம நபிமொழிகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனத்திற்கான WHO பிரிவு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் ஒரு நாளைக்கு சராசரியாக 90 பேர் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற நிலையில் நேற்றைய 24 மணி நேரங்களுக்குள்ளாக இன்று வரைக்கும் 105 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஜீரணிக்க முடியாத மாபெரும் கவலையான ஒரு நிலையாக மாறியிருக்கிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள உடனடியாக 10,000 யூனிட் இரத்தங்கள் தேவை என்கிற அறிவிப்பை இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக 3,000 யூனிட் தேவை என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்த நிலையில் 10,000 யூனிட் இரத்தம் அளவுக்கு தேவை என்கிற கோரிக்கையை தற்போது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. ஜோர்டான் வழியாக 3,000 யூனிட் அளவுக்கு தான் இரத்தம் கிடைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிற போதுதான் தற்போது மேலும் 7,000 யூனிட்டுகள் தேவைப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முழு இரத்தத்தையும் தங்களுடைய மண்ணுக்காக சிந்தி கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் இரத்தமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்த தான முகாம்களை கூட காசாவுக்குள் நடத்த முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல்ல காசா மக்களுக்கான இரத்த தானங்களை கோரிக்கொண்டிருக்கிறது காசாவினுடைய சுகாதார பிரிவு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வருத்தத்துக்குரிய, தாங்க முடியாத கவலையான ஒரு செய்திதான், காசாவில் அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு கோதுமை மா பாக்கெட்டினுடைய விலை 25 கிலோகிராம் அமையக்கூடிய ஒரு கோதுமை மா பாக்கெட்டினுடைய விலை எவ்வளவுக்கு இருந்ததோ அதில் இருந்து 3,000 மடங்கு அதிகரித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், உணவுகளை எடுப்பதற்காக அலையக்கூடிய மக்களுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இது புதிய புகைப்படம் அல்ல, பழைய புகைப்படம். இருந்தாலும் அந்த மக்கள் ஒரே ஒரு மாவு பேக் கிடைக்காதா என்கிற ஆதங்கத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது 25 kg இருக்கக்கூடியது. இந்த மாதிரியான ஒரு கோதுமை மாவு பேக் 3,000 மடங்கு விலை அதிகரித்திருக்கிறது. ஏன்னா வறுமைன்னா உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வறுமை
வறுமையில் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் மேலதிகமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. காசா பகுதிகளில் பசி இல்லாதவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது என்பதுதான் அந்த அறிக்கையாக இருக்கிறது. ஒருத்தர் கூட நல்ல நான் தெம்பா இருக்கிறேன், எனக்கு பசி கிடையாது என்று சொல்லுகிற நிலையில இல்லை. உணவு பற்றாக்குறை காரணமாக சிலர் சில நேரங்களில் புட்களையும் இலைகளையும் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். சிலர் மண்ணை கூட சாப்பிடுகிறார்கள். சாப்பிட வழியில் நான் மண்ணையா சாப்பிட என்று சொல்லி நம்ம கோபத்தில் சில நேரம் பேசுகிற வார்த்தைகள் உண்டு. காசாவினுடைய அப்பாவிகள் மண்ணையே சாப்பிடுகிறார்கள் என்பதுதான் ஜீரணிக்க முடியலாத அவ்வளவு ஒரு மனவர்த்தமான ஒரு செய்தியாக அது மாறி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்னும் பல செய்திகள் இன்றைக்கு காசா தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு சிறிய பகுதிக்குள் அவர்கள் எந்த வெற்றிகளையும் அடையவில்லை. முதல் நாள் அக்டோபர் 8ஆம் தேதி அவர்கள் காசாவுக்குள் நுழையும் போது, நாங்கள் காசாவை கைப்பற்றுவோம், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளை தோற்கடிப்போம், எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம், பாலஸ்தீனத்திற்குள் புதிய ஆட்சியை உண்டாக்குவோம் என்கிற இந்த 4 விவகாரங்களை வெற்றி காணுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் 2 வெற்றிகள். 1, எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம். 2, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிப்போம் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருந்தது. இதில் எதையுமே அவர்கள் இதுவரைக்கும் அடையாத நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய ராணுவ ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 2 போர் இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அடைவது சாத்தியம் இல்லை என்று சொல்லி தற்போது அரசாங்கத்துக்கு அவர் சொல்லி இருக்கிறாராம். இதைத்தான் இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ தளபதியே மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான் அரசாங்கத்துக்கு. நம்ம 2 இலக்குகளையும் அடைய முடியாது. ஒன்றோ சண்டை, இல்லை என்றால் சமாதானம். ஒன்றோ காசாவை அழிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பணைய கைதி செத்து மடியட்டும் என்று சொல்லிட்டு அடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் சமாதானத்தில் அங்கே இருக்க பணைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வரணும். இந்த 2ல் 1 தான் நம்ம அடைய முடியுமே தவிர 2ஐயும் அடைய முடியாது என்று சொல்லித்தான் முன்னாள் இராணுவ தளபதி பதவி விலகும் போதே சொல்லிட்டு போனார். புதிய தளபதி வரல, நான் உள்ள பார்த்துக்க, புது தும்பு தேடி நல்லா கூட்டுவோம் பார்த்துக்கிட்டு வந்தாப்புல இப்ப அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, இந்த 2ஐயும் ஒரே நேரத்தில் அடைய முடியாது. ஒன்னும் யுத்தம் பண்ணுவோம், இல்லைன்னா பணைய கைதிகளை மீட்டுக்கிட்டு வருவோம், 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது என்று பகிரங்கமாக தன்னுடைய தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக இயால் ஜமீர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உடனடியாக காசாவுக்குள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருகிற ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு செல்வது அதுதான் சிறந்தது என்று நான் அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கிறேன். இவ்வளோ நாளாக யுத்தம் பண்ணணும்டாராம். இப்போ இல்லை நீங்கள் எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருங்க, இனிமேலும் முடியாது, நம்ம செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ தான் யுத்தம் பண்ணுறது, அவங்க அடிக்கிற அடியை தாங்க முடியாமல் இருக்குது, கரில்லா அட்டாக்காக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பலவீனப்படுத்துவது என்கிற விவகாரம் மிக தெளிவானதாக இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிச்சிடலாம்ங்கிறதுல நான் நம்பிக்கையாக இல்லை, அவநம்பிக்கையாக தான் இருக்கிறான், சாத்தியம் இல்லாதது என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீரே சொல்லியிருக்கிறது. மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது என்கிற நிலையில் இஸ்ரேலுக்கான இராணுவ சரக்குகளை, இராணுவ ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்துமாறு பிரான்சினுடைய சட்ட வல்லுநர்கள் பிரான்சினுடைய உச்ச நீதிமன்ற நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் உச்சமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இஸ்ரேல் தன்னுடைய ஊடக உத்திகளை பயன்படுத்தி எப்படியாவது காசாவை டவுன் பண்ணி நாங்க தான் பாவம், எங்களை சேஃப்டிக்காகத்தான் நாங்கள் அட்டாக் பண்றோம்ங்கிற செய்தி எல்லாம் கொண்டு போனாங்க. எதுவுமே எடுபடவில்லை என்பது இன்றைக்கு உலகம் தெரிந்து கொண்ட நிலையில தான் இப்படியான கோரிக்கைகளை பிரான்சே முன்வைக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும் போது இன்றைக்கும் 137 குடியேறிகள் செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய தல்முதிக் என்கிற யூத வழிபாட்டையும் செய்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த யுத்த காலத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 தடவைக்கு மேல இந்த அநியாயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில சகோதரர்கள் என்னன்னா 400 நாட்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகை நடக்கிறது என்றெல்லாம் பரப்புறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகை எல்லாம் நிக்கல, தொழுகை நடந்துகிட்டு தான் இருக்கிறது. இவங்களும் உள்ள புகுந்து இந்த அட்டகாசத்தை பண்ணினாலும் தொலைப்போகிறவங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சுடுகிறது, தடுக்கிறது, தடிகளால் அடிக்கிறது, கண்ணீர் புகை தாக்குதல்
தாக்குதல்களை நடத்துகிறது. அதையும் மீறி பாலஸ்தீனத்தினுடைய இளைஞர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுவதற்கு செல்வதை நிறுத்தவில்லை. ஒரே நேரத்தில் எத்தனை போராட்டத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 வாகனங்களை நாங்கள் காசாவுக்குள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை யாசின் 105 மூலமாகத்தான் இந்த அட்டாக் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 வெஹிக்கிள் எத்தனை பேர் செத்து போனாங்கிறது வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் 2 வெஹிக்கிள் அழிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. இது அந்த டேங்க் கிடையாது, மெர்காவா கிடையாது, அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிளாக இருக்கிறது. குறைந்தது 2 பேராவது செத்து போய், டிரைவர் 2 பேராவது போயிருப்பான்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட 2 பேர் செத்து போயிருப்பான். ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக செத்து போனாங்கிற தகவல்கள் வெளியாகாத நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகளுடைய படைப்பிரிவு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்றைய தினமும் அவங்க கப்பல் மேல தாக்குதல்களை நடத்தி இருந்தாங்க. அதே மாதிரி காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையத்தை மீண்டும் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. இந்த செய்திகள் வெளிவந்த நிலையில இன்றைக்கு மீண்டும் அவர்கள் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். தாக்குதல்களுக்கு முன்பதாக இஸ்ரேலும் மீண்டும் ஹூதிகளுடைய ஹொதைதா துறைமுகம் உள்ளிட்ட 3 இலக்குகள் மீது இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சாதாரணமாகவே இந்த அட்டாக் இன்றைக்கு பேசுபொருளாக மாறுகிற அளவுக்கு மாறிடுச்சு. ஹூதிகள் மேல திரும்ப திரும்ப அவங்க பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தாலும் ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி அவர்கள் பாலஸ்டைன் 2 என்கிற பெயரில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிற புகைப்படத்தை இன்றைக்கு ஹூதிகளுடைய படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 11 ஏவுகணைகளுடன் தரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதுல 11 ஏவுகணை தாக்குதல்களில் 2 பாலிஸ்டிக் சூப்பர்சோனிக் வகையான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மீதி 9 தாக்குதல்களும் ட்ரோன் அட்டாக்குகளாக இருக்கிறது. இந்த ட்ரோன் அட்டாக்குகளில் பென்குரியன் விமான நிலையம், அஸ்டோது துறைமுகம், அஸ்கலான் மின் நிலையம், அதாவது பவர் பிளானட்டுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல உம்மல் ரஷ்ராஸ் என்கிற அவர்களுடைய துறைமுகம், எய்லாது துறைமுகம், இந்த இடங்களுக்குத்தான் அவர்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு மேலதிகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பலை நீங்க பார்க்கலாம். அவர்கள் தாக்குதல் நடத்தியதில் எரியக்கூடிய கப்பலுடைய காட்சியை பார்க்குறீங்க. இந்த கப்பல் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. கப்பல் கிட்டத்தட்ட ஹாஃபுக்கு மேல மூழ்கிடுச்சு. இந்த கப்பல் எங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி, நாங்கள் சொன்னதை மீறி இஸ்ரேலுடைய துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதனால் தான் கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறார் ஹூதிகளுடைய ராணுவ பேச்சாளர் யஹியா சாரி. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் பெசலல் ஸ்மோட்ரிச் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையை எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. குறிப்பாக ஹூதிகள் 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகளை தயாரிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஹூதிகளுடைய இடத்துல இருந்து, யமன்ல இருந்து இஸ்ரேல் தலைநகரம் டெல் அவீவுக்கு 2020 கிலோமீட்டர்கள் இருக்கிறது. அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இடையிலான தூரமும் இருக்கிறது. இப்படி இருக்கிற போது ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுங்கிறது யதார்த்தம். ஆனால் ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து இப்படியான தாக்குதல் நடத்துவது ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுக்கு எதிராக 2000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகளை மிகப்பெரிய நிலத்தடி பதுங்குகுழிகள்ல தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதான் இங்க உள்ள பிளஸ்ஸே ஹூதிகளுக்கு என்னன்னு சொன்னா, அவங்க எந்த இடத்துல இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கம்பெனிஸ் எங்க இருக்குது, எங்க அந்த தொழிற்சாலை இருக்குது, எங்க தயாரிக்கிறாங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியல, இஸ்ரேலுக்கும் தெரியல. எல்லாமே அண்டர் கிரவுண்ட். ஈரான்லையும் அவங்க எங்க செய்யறாங்கன்றது தெரியல, ஹூதிகளும் எங்க செய்யறாங்கன்னு தெரியல. முழுவதும் அண்டர் கிரவுண்ட்ல பூமி கடியில தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சரே வெக்கங்கெட்டு போய் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த நிலையில தான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு கப்பல் மூழ்கும் நிலையை அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான சூழல்ல நமக்கு தெரியும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது. பிரிக்ஸ் மாநாடுங்கிறது
பொருளாதார ஒரு கூட்டணியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸை பொறுத்தவரையில் பிரிக்ஸில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்கிறாங்க, சவுதி அரேபியா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது. இப்படி அதாவது அமெரிக்காவினுடைய அலையன்ஸுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள், சீனா இருக்கிறது, இந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த மாநாட்டை திங்கட்கிழமை இதனுடைய இறுதி மாநாட்டு நிகழ்வுகள் பிரேசில் தலைநகரத்தில் நடைபெற்ற நிலையில் அவங்க தங்களுடைய 17வது மாநாட்டில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் காசா மீதான மிலேச்சத்தனமான இன அழிப்பு போரை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு போல்டான ஒரு அறிவிப்பும் கூட. அந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதோட சேர்த்து அதை வெளியிடுறது அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது சும்மா இருந்துருவாங்க. ஆனால் அதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரான் மீதான தாக்குதல்களையும் தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஈரான் இருக்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதலையும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை சொன்னதோட ஈரான் மீதான தாக்குதல் யாருடைய காலத்தில் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கிறாரு, அவருடைய அனுமதியோடு தான் நடைபெற்றது. அவங்களும் உள்ள இன்டர்ஃபியர் ஆகி தாக்குதல் நடத்தினதெல்லாம் நமக்கு தெரியும், அந்த 12 நாள் வாருக்குள்ள. அப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த அறிவிப்பு வெளியே வந்ததோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரிக்ஸினுடைய அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவர்கள் மீது 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி செய்கிற எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு 10% வரி விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு என்பது ஒரு பொருளாதார மிரட்டலாக இருக்கிறது. சைனா இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்தியா சம்பந்தமாக எந்த செய்திகளையும் இன்னும் சொல்லல. ஆனா பிரேசிலுடைய அதிபர் அவர் ஒரு போல்டான ஒரு ஆள். ஏன்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தெளிவாக நிற்பாரு, இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பார். இஸ்ரேலுடைய தூதுவரை உடனே கடாசி வெளியே அனுப்பிவிட்டார், போடான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னா பிரேசிலுக்கு 10% வரி விதிக்கிறேன்னு விதிச்சிங்கன்னு சொன்னா கத்தி எடுத்து நீங்களே உங்களை குத்திக்கிறதுக்கு சமானமானது. ஏன்னா எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, நாங்கள் ஏற்றுமதியை நிறுத்தி போட்டு வேற வழியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அரிதான பொருட்கள் வராமல் போய்விடும், அது உங்களுக்கு தான் இழப்பாக இருக்கும் என்று அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரிக்ஸினுடைய மாநாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அது ஒரு தனி வீடியோவாக நம்ம போடுவோம், அப்ப நீங்க மேலதிகமாக பார்த்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அதே நேரம் பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சி வெளியாக இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்கள் கூட எதிர்காலத்திலே ஈரானில் வந்து முதலீடு செய்ய முடியும், அதற்கு எங்களுடைய அதிஉச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி விருப்பம் தெரிவித்திருக்கிறார், எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் அதை அவர் வெளிப்படுத்தினார் என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக அமெரிக்காவினுடைய எந்த முதலீட்டாளர்களும் ஈரானில் எந்த கம்பெனிஸையும் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இதுவரைக்கும் அவங்க அப்படி கொடுக்கல. அமெரிக்காவுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் அனுமதி கொடுக்காத நிலையில் தற்போது ஈரானுடைய அதிஉச்ச தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை ஈரானுடைய ஜனாதிபதி வெளிப்படுத்தி இருக்கிறார். தாராளமாக முதலீட்டாளர்கள் வர முடியும், ஆனால் பிசினஸ் மட்டும்தான் பண்ணணும், அங்க வந்து உளவு பார்க்கிற வேலைகளை செஞ்சா நாங்கள் தொலைச்சு விடுவோம்ங்கிறதையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கிறார்னா சொல்லியிருக்கிறார். எனவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்கிற தனியான ஒரு வீடியோ வெளியிடப்படும். அதிலே நீங்கள் அந்த செய்திகளை மேலதிகமாக தெரிந்து கொள்கிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்தினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகள் தற்போதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற செய்திகளையும் மேலதிகமாக அப்டேட்டாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.